26ல யாரு ஆட்சி பிடிச்சா நல்லா இருக்கும்? தளபதி தான் வரும். தளபதி. ஏன்? ஏன்னா எப்படி சொல்லுது, எங்களுக்கும் ஆசை அவர் தான். ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க என்ன பெருசாக பண்ணாங்கன்னு தெரியாது. இவர் வந்து மோஸ்ட்லி யூஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணும். 26 தேர்தல் வருதுங்க, யார் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்? நாங்கள் மு.க. ஸ்டாலினி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க என்ன காரணம்? இப்போ எல்லாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. விஜய் அவர்கள் வின் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்னா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களெல்லாம் தாண்டி புதுசாக யாராச்சும் வந்தால் பெட்டராக இருக்குன்றது தான் ஒரே ரீசன். யார் வேணால் வரலாம், புது ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இல்லையா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கும். இல்லை ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான், எம்பி ஸ்டாலின். ஆமாம், அதுதான் அவங்களுடைய எல்லாமே நல்லா இருக்குல்ல. அவங்களுடைய திட்டங்கள் அவங்க கொண்டு வர்றது எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் 26ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. இந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அது கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. மற்றபடி இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இருக்கான்றது தெரியல. இப்போ நாளைக்கு 2026ல் யார் வெற்றி பெற்றாலும் நல்லா இருக்கும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக பண்ணுவார். நிச்சயமான நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரு எதிர்பார்க்கலாம் இல்லையா, ஒரு நடிகராக இருந்தார், எப்படி அந்த எதிர்பார்க்க வருது? எப்படி ஒரு நம்பிக்கை வருது அவர் ஓட்டு போடலாம்? நம்பிக்கை வருதுன்னு கிடையாது. இப்போ டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம், ஏடிஎம்கேவும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணான்னு பார்க்கலாங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான். ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் விட்டுட்டு வராரு, ஸோ என்ன தான் பண்ணுறாரு இவர் அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான். மாற்றத்தை விஜய் கொண்டு வந்து நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? அப்படி கிடையாது, அது மாதிரிலாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இவங்க ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அவர் வந்தால் தான் நமக்கே தெரியும் இல்லையா. எதுவும் வந்து எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த நம்மளும் வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் தாட்டில் எப்படி இருக்குது, இது வரைக்கும் வந்தது இல்லாமல் புதுசாக எதுனா கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வர்றாரு. இது வரைக்கும் இருந்த மாற்றன்றதை விட பிரச்சனைங்க, மாற்றத்தால் பிரச்சனைங்க தான் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதுன்னு தோணும். யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமாக விஜய் தான் சூஸ் பண்ணி போகிறாங்க. நீங்கள் எப்படி ஸ்டாலினே இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே அவருக்கு தெரியல. சின்ன பசங்களுக்கு அது தெரியாது. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டே இதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை, அவர் அன்றைக்கே ஃபஸ்ட்டே போய் பார்த்துருக்கணும், அது ஒரு தப்பு. அவ்வளோ பேர், ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. தன்னால் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அப்படின்றது சொல்கிறாங்க. மக்கள் வந்து கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகவும் இல்லை. அவ்வளோ பேர் போனதும் தப்பு, யார் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. அது தற்செயலாக நடந்தது தான். இருந்தாலும் அவர் போய் உடனே பார்த்துருக்கணும். இப்போ கரூரில் நெரிசலில் நடந்தது இல்லையா, அந்த இன்சிடென்ட்டில் நடந்தவங்கள வந்து பனையூரில் கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அது சரின்னு நினைக்கிறீங்க, தவறு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே போகாமல் அவங்களை கூப்பிட்டீங்க பேசுகிறேன், அது தப்பு தானே. என்ன காரணம்? எப்படி சொல்கிறது, கரூரில் நடந்தது முழுக்க கூட்ட நெரிசல்னால நடந்தது தானே. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? அந்த மக்களை பனையூரில் கூப்பிட்டு பேசுறது கேட்குறேன். அந்த மக்களை பனையூருக்கு வர சொல்லியிருக்காரு, அங்கே போகாமல் அங்கே போய் பேசியிருக்கலாம் இல்லையா? அது ஒருவேளை அங்கே போனால் ஏதாச்சும் அஃபிஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் நடக்கலாம்னு கூட நினச்சி தனியாக ப்ரைவேட்டாக இருக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். அவர் வேறு எதுவும் ரீசனாக இருக்குன்னு தோணும். அது சரின்னு நினைக்கிறீங்க? சரி கிடையாது. ஏன்னா ஒரு நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறது தான் கரெக்டான வேயாக இருக்கும். இங்கே கூப்பிட்டு பேசுகிறதுக்கு என்ன ரீசன்றது அவருக்கு தான் தெரியும். கண்டிப்பாக இந்த ஸ்டாலின் பண்ணுற அரசியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? 21 ஆட்சிக்கு வந்தாங்க, அதில் வந்து என்ன மாற்றம் பிடிச்சிருக்கு? அதில் டக்குன்னு சொல்ல தெரியல. பெண்களுக்கு பேருந்து இலவச, ஆமாம், இலவச பேருந்து, அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதான் குழந்தைங்க, எனக்கு பசங்க ஃப்யூச்சருக்காக ஸ்டடீஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் எஜுகேஷன் போகணும். இவ்வளோ ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு அரசியல் அறிவு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. வெறும் ஃபேன்ஸ்ன்றதால மட்டும் தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அரசியல்வாதி அவங்களுக்கு எல்லா அவங்க அதை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நாங்கள் அரசியல்வாதிக்கு இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இவருக்கும் பண்ணுறோம். ஏன்னா இவருக்கும் எதுவுமே தெரியுமா தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறோம் அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கரூர் கூட்டணி நெரிசலுக்கு விஜய்க்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, கம்மியாக ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது அவர் தான் ரீசன் நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ கம்மியாக தான் ஆகும். பட் ரீசன் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அவங்கவுங்களோட ஓன் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மேபி 50-50 சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆனால் அது வந்து அது சதின்னு நினைக்கிறேன்.
ஸோ அது சதி தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவருடைய கேரக்டருக்கு அவர் வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் சிஎம் ஆனால் கூட நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் அவருக்கு பிடிக்காதவங்க நிறைய பண்ணிட்டாங்க, அது உண்மைதான் அது. ஆனால் வந்து கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆதரவு வரும். ஏன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த கரூர் இதுவே தடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இவர் வந்து இது பண்ணால் ஏமல் தான் தப்பு வரும்னு தெரிஞ்சால் அவர் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக அது இதுவாக தான் வரும். மக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவர் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. மக்களை கண்ட்ரோல் பண்ண அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் வந்து நடவடிக்கை எடுக்க விடலை யாரும் மோஸ்ட்லி. ஏன்னா இப்போதைக்கு அரசாங்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க பண்ண விடலை அவர், அதுதான் விஷயம். பார்க்குறாரு, இப்போ நேரில் போய் பார்க்கணுமா இல்லைன்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனை? அவர் தான் போய் பார்க்கணும். அவர் தான் போய் பார்க்கணும். ஏன் அவர் பார்க்கணும்னு நினைக்க பர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு இல்லை இருக்காது, மறுபடியும் கூட்டம் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கூட்டம் சேரும் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்கள போய் இவரு தான் பார்க்கணும், அவங்க வந்து இவங்கள பார்க்க முடியாது. அதுதான் 2026 ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்? இருக்கு. இப்போ கூட்ட நெரிசல் நடந்துச்சு இல்லையா, இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு அதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்மியாக இருக்கு. என்ன காரணம் அப்படி சொல்கிறது? இந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட்னால ஆமாம் ஆமாம். தேங்க்யூ. விஜய் ரொம்ப எதிர்க்கிறாங்க, எல்லாரும் தவிர்க்கிறாங்க அப்படின்னாங்க. எதனால அந்த எதிர்ப்பு அவருக்கு வருது? மேபி அவளோட பாப்புலாரிட்டியாக இருக்கலாம். அவர் ஒரு பெரிய இடத்துலேருந்து விட்டுட்டு வராங்க. ஸோ அவர் மேலே இருக்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம். மேபி எதுவாக வேணால் இருக்கலாம். எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது? இப்படி வருதுன்னா இது வரைக்கும் வந்தவங்க மேலே எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இவர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் எடுப்போம். ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான மாற்றத்தை விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறது, எனக்கு சடனாக சொல்ல தெரியல, சாரி. நல்லதாக பண்ணலாம், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தலைமைக்கு இருந்தால் கண்டிப்பாக நல்லதாக வரும். எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது செய்கிறதெல்லாம். இப்போ புதுசாக வந்து மாற்றம்னு வர சீமான் விஜய்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வேணாம்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் உங்க நம்பிக்கை வரல உங்களுக்கு அவங்க மேலாம்? எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்களாம் ஒன்லி டிஎம்கே தான். அவங்க ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் அவ்வளோ நம்பிக்கை ஸ்டாலின் மேலே? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு தான் போடுவோம். அதனால் இப்போது ஒரு சிஎம்மாக வந்தால் இன்னும் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வரணும் தான் நான் நினைக்கிறேன். இறைவன் நானும் வேண்டுறேன், கண்டிப்பாக அவர் வருவார். ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்? அவர் எல்லாமே பண்ணுவார், மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதான் எப்படி நம்பிக்கை வருது? ஒரு நாள் ஒரு நடிகராக இருந்தார். இப்போ ஒரு அம்மா, இப்போ வந்து நம்ம சிஎம் வந்து அம்மாவாக இருந்தாங்க. அம்மாவும் அவங்களும் நல்ல ஒரு பாசம், இந்த அம்மா நினச்சாலே எல்லாம் இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா. அதே மாதிரி தான் இவரும் மக்களுக்காக நல்லா சேவை பண்ணுறவர் தான். அவர் நல்லா வருவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வரணும் தான் நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்போ நடந்த இந்த கரூரில் நடந்த கூட ஒரு திட்டம் தான், அது சதி திட்டம் தான் அது நடந்தது. அது இது நல்லா எனக்கு தெரியும் எனக்கு. இப்போ வந்து ஏன்னா அவர் எல்லா இடத்துல போனதில் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? எதனால் அவர் திட்டமிட்டு அந்த மாதிரி பண்ணணும்? இப்போ எல்லா இடத்துல போனார், அங்கே மட்டும் ஏன் நடக்கணும்? அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அவருக்கு பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, அதனால அது நடந்திருக்குது. ஸோ அவர் வந்து நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க என்னென்ன இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விலைவாசிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ணால். இப்போ மக்கள்லாம் பெரும்பாலும் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல, புதுசாக ஒரு அரசியல் தலைவர்லாம் வந்து ஆதரவு. நீங்கள் எதனால் ஸ்டாலினே தேர்ந்தெடுக்குது? எங்களுக்கு பிடிக்குது. இல்லை அதான் எதனால் பிடிக்குது? எதனாலன்னு எல்லாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இப்போது குழந்தைங்களுக்கு சத்துணவு அந்த இது, அதை பால்வாடி ஸ்கூல் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இப்போ நல்லா ஏசி இதெல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால அது எல்லாருக்கும் போய் சேரல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. குறிப்பிட்ட பசங்க தான் தராங்க, எல்லாருக்கும் வரல அப்படின்றாங்க. தெரியல, எங்கள் வீட்டு சைடெலாம் எல்லாம் நிறைய பிள்ளைங்க அங்கே போகிறாங்க இருக்கிறாங்க. நல்லா இப்போ யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 26 பாய்ச்சி எப்படி வரவர் தான்? எப்படி 26 மறுபடியும் அவர் தான் சிஎம் ஆவார்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவங்க தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.